நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஆதியுமில்லா அந்தமுமில்லா அனந்த ஜோதியாக விளங்கும் சிவா, அருவமாயிருந்து முருவமாய் தோன்றி அகில உலகையாளும் ஆதிபரமே, மௌனத்தில் பேசும் மகாயோகி, மனதின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் தேவா, மர்மமாய் தோன்றும் மகிமை, மறைந்த உண்மையை வெளிக்கொணரும் திருவாசகமே உண்மை என்றார் முனிவர், திருநாமமே முக்தி என்றார் சித்தர், திருவடியை அடைந்தாலே போதும், திரும்பி பிறவி இல்லை என்றே சொல்வார். கண்ணீர் வழியும் பக்தன் முன் கை நீட்டி காப்பவனே, கடலளவு துன்பம் இருந்தாலும் கணத்தில் கரைக்கும் கருணையே, வீரபத்திரராகி தாத்தவனே, காராக்னி ரூபமாகி எரித்தவனே, அழிவும் படைப்பும் முன்னாலே அந்த சக்தியின் ஆதாரம் நீயே, சந்திரனை சடையில் தாங்கி சமயங்களின் தலைவனாய் விளங்கி சகல சித்திகளையும் அளிக்கும் சர்வ வல்லமை கொண்ட ஈசா, அகங்காரம் உடையும் தருணத்தில் அறிவு ஒளி உதிக்கும் நேரம், நான் என்ற மாயை கரைந்திட சிவம் என்ற உண்மை பிறக்கும். கண்ணால் காண முடியாதவனே, கருத்தால் புரிய முடியாதவனே, கனவிலும் காட்சி தரும் தேவா, காரணம் இல்லா கருணையே. பஞ்சாட்சர மந்திரத்தின் உள்ளே பரம்பொருள் ஒளிந்து கிடக்கிறது, நமச்சிவாய என்ற நாதத்தில் நாடி எல்லாம் உயிர் பெறுகிறதில். மனிதன் வாழ்க்கை ஒரு பயணம், மாயை நிறைந்தே ஒரு நாடகம், மறுபிறவி சுழலில் சிக்காமல் மகாதேவனை சரணம் அடைவதே முக்தி. பூமியில் பிறந்த பாக்கியம் இது, பரமனை நினைக்கும் வாய்ப்பு இது, பக்தியால் நிரம்பிய இதயத்தில் பரமசிவன் வாழும் உறைவிடம். சமயங்கள் பல இருந்தாலும் சத்தியம் ஒன்றே, சிவமே சரணம் என்ற சொல் சொன்னாலே சகல பாவமும் சிதைந்து போகும், அழகும் அருளும் சேர்ந்த வடிவம், மட்டனாரீஸ்வர தத்துவம், ஆண் பெண் இரண்டும் ஒன்றாய் ஆத்ம தத்துவம் கற்றுக் கொடுக்கும், அறிவை தாண்டிய ஆனந்தம் அனுபவிக்க கூடிய பரமம், அமைதியில் உணரும் உண்மை அதுவே சிவபுராண ரகசியம். கைலாயம் என்ற இடம் மட்டும் இல்லை உன் உள்ளமே அந்த கைலாயம், கண்களை மூடி உணர்ந்தாலே காரணமில்லா ஆனந்தம் வரும். நடனமாடும் அந்த நாதம் நாளும் நமக்குள் ஒலிக்கிறது, நமச்சிவாயம் என்ற ஓசையில் நாடி எல்லாம் உயிர் பெறுகிறது. கடவுள் தொலைவில் இல்லை, கருத்தில் நீ இருந்தால் போதும், கணத்தில் அருள் தரும் சிவன், காலம் கடந்த கருணை வடிவம், உயிர் என்ற தீபம் அணையும் போது உன் நாமம் ஒளி தர வேண்டும், உயிர் பிரியும் அந்த நேரத்தில் உன் திருவடி காட்சி தர வேண்டும். சிவபுராணம் கேட்கும் உயிர்கள் சிவலோகம்
நமச்சிவாய.